வணக்கம் நேயர்களே. இப்போ வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டாரும்போது எல்லோருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாகவும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு மனிதர்கள் வந்து பிறப்பது வந்து ரொம்ப அரிதுங்க. ஏன்னா வந்து நான் வந்து விஜயகாந்தை வந்து ஃபஸ்ட்டு பார்த்ததுன்னா, நான் 6வது படிச்சுட்டு இருந்தேன் ராமகிருஷ்ணா ஸ்கூல் மெயினில் டி நகரில். ஸோ நான் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஷூட்டிங், அது ஜனவரி 1ன்னு ஒரு படம். ஸோ அந்த படம் வந்து அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் இப்போ பார்க்க விடலன்னு நான் திட்டிட்டேன். என்ன திட்டினேன்னா, நல்ல ஞாபகம் இருக்குது, இந்த படம் ஓடாதியா போயான்னு போது அப்படி பார்த்து சிரிச்சேன் அப்படி. ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு வந்து விஜயகாந்த், ஏன்னா குட்டி பையன் ஒரு ஆஃப் ட்ரௌசரை போட்டு ஒருத்தர் திட்டுறாரு போது அப்படியே சிரிச்சிட்டாரு. ஸோ அதை ஏன்னா அந்த காலத்தில் அவன் போலீஸ்காரன் பார்க்க விட மாட்டேன்றாங்க, அவ்வளோ ரஷ்ஷு. ஸோ அந்த இதில் அதுக்கப்புறம் நான் வந்து விஜயகாந்தோடைய வளர்ச்சியெல்லாம் வந்து பெரிய லெவலில் இருந்தது. கிட்டத்தட்ட வந்து அந்த படமே ஹிட்டு, ஜனவரியோடு சூப்பர் ஹிட்டு, ஓகேங்களா. அதே வந்து ஒரு 100 நாள் படம் தான் விஜயகாந்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட வளர்ச்சியெலாம் ரொம்ப நல்லா எல்லாருக்குமே தெரிஞ்சதான். மதுரையிலேருந்து ஒரு மில்லு காரரோட பையன் தான். ஸோ நார்மலாக ஓரளவுக்கு நல்ல ஒரு வசதியான குடும்பத்தில் இருந்தாலும் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் வந்தவர். இப்ராஹிம் ராவுத்தரும் அவரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு எப்படி எப்படியே வந்தாங்கன்றதான் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படியே மேலே வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து லைஃப்பில் வந்து அடுத்தடுத்த லெவலில் போய் பெரிய லெவலில் சாதித்த ஒரு நடிகர். ஸோ இதில் வந்து சக்ஸஸ் ரேட்டிங் பார்த்திங்கன்னா, விஜயகாந்துங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு எம்ஜிஆர் தான். ஏன் எம்ஜிஆர்னு சொல்கிறாங்கன்னா, சாலிகிராமத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும், சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். ஸோ விஜயகாந்துங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அள்ளி கொடுத்த வள்ளல் தாங்க. ஏன்னா மெடிக்கல் யாருக்கெல்லாம் வந்து துணை நடிகராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இலவச மருத்துவமனை வந்து சாலிகிராமத்தில் காவேரி தெருவில் வச்சுருந்தார். ஸோ அதுவும் எனக்கு நல்லா தெரியும். எவ்வளோ பேர், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், துணை கலைஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, துணை நடிகர்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா அடைக்கலமே என்னென்னா விஜயகாந்த் ஆஃபீஸ் தான். ஏன்னா போனால் ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கும், போகிற எல்லாருக்குமே சாப்பாடு போட்டுருந்த ஒரு ஆஃபீஸும் அதுதாங்க. ஏன்னா வந்து கஷ்டம்னா வாடா 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 வந்து சாப்பிட்டு போடான்ற லெவலில் அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்ட ஒரு மனிதர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100-200 ரூபா கொடுக்குறதுக்கே ரொம்ப யோசிக்கிற காலகட்டத்தில் வந்து அந்த மனுஷன் வந்து அந்த காலத்துலேயே வந்து அவ்வளோ தூரம் அள்ளி இறைச்சவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேஷனேட்டான ஆள். நீங்கள் வந்து அவர்கிட்ட பேசினீங்கன்னா அவர் விளையாடிக்கிட்டே இருப்பார். ஒரு படம் ஒன்று, மணிவண்ணனோட படம் வந்து நான் ஷூட் பண்ண பார்க்கும்போது கூட பார்த்தோன்னா அவ்வளோ பார்க்குறதுக்கு தான் ரக்காக இருக்காருங்க. அவர் வந்து அந்த விளையாட்டுத்தனமாக அந்த ஸ்டுடியோவில் ஓடி பிடிச்சி விளையாடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ நல்ல மனிதர். எல்லாருக்குமே சாப்பிட கொடுக்கணும். அதே மாதிரி வந்து செட்டில் வந்து முதல் முறையாக எல்லோருக்குமே சரிசமமான உணவு பரிமாறப்படணும் அப்படின்னு சொன்னவரும் விஜயகாந்த் சார் தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். பட் அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வந்து அவர் சில பழக்க வழக்கங்கள் மட்டும் தலைவர் வந்து கடைப்பிடிச்சிருந்தா, கொஞ்சம் அந்த மதுங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் போகாமல் இருந்திருந்தாருன்னா விஜயகாந்த் சார் வந்து கண்டிப்பாக செஞ்சுரி போட்டிருப்பாருங்க. ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு நல்ல மனிதர், இன்னும் வாழ்ந்துக்க வேண்டிய மனிதர். ஏன்னா கள்ளங்கப்படம் இல்லாத ஒரு மனசு. படான்னு திட்டிடுவார், அடிச்சிடுவார், அதெல்லாம் பண்ணுவார். பட் ஆனால் மனசுக்குள்ளே எதுவுமே கிடையாது. மற்றவனை கவுக்கணும், இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணுங்கிற ஒரு விஷயமே இல்லாத ஒரு நல்ல மனிதர். கிட்டத்தட்ட வந்து ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையும் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆக்கினவர் அவர் தான். ஸோ அவருடைய ப்ரொடக்ஷனில் வந்து வெளியில் வந்தவங்க பெரிய பெரிய டேரக்டர்ஸ் ஆகி பெரிய லெவலில் வந்ததெல்லாம் வந்து விஜயகாந்தால் மட்டும்தான் முடிஞ்சுது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவர்களே தெரியாது யாருக்குமே. அவனுங்க அவார்டு ஃபிலிமு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறவங்க, தூர்தர்ஷனுக்கு வேலைக்கு போகிறவங்கன்னு நினச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் ஆபாவனனை கொண்டு வந்து ஊமை விழிகள்ன்ற ஒரு படத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் உழவன் மகன். ஸோ எத்தனை படங்கள். ஸோ ஆபாவனுக்கெலாம் வந்து பேக் போனாக இருந்தவரே வந்து விஜயகாந்த் சார் தான். ஸோ அந்தளவுக்கு வந்து அரவிந்த்ராஜ் டைரக்ஷனில் வந்து நிறைய படங்கள் ஸோ எல்லாமே பண்ணி ஒரு பெரிய ஹிட்டு. இன்றைக்கும் வந்து இந்த உழவன் மகன்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரேக்லா ரைஸ்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து பணம் வந்து பெருசாக பார்க்காம ஒருத்தன் வரான், பாவம் கஷ்டப்படுறான்னு அவனை ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதருங்க. ஸோ இந்த மாதிரி மனிதர் அரசியல். ஸோ அவருக்கு வந்து அரசியல் வந்து நான் வந்து பீச்சில் ஒரு அடி ஒரு மீட்டிங்கு, டிஎம்கே மீட்டிங். ஸோ அது வராருங்க, எங்க நான் மாசுங்க அப்படி நடந்து வராரு மனுஷன். வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டைக்கு போட்டு அப்படி நடந்து வராரு. அப்படியே இப்போ நான் சொல்லும்போது எனக்கு புள்ள இருக்குது. அப்படி ஒரு மாசு, அப்படி ஒரு ஆளுங்க. என்ன மக்கள்லாம் கத்துறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனிதராக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன்ஸ். ஸோ எலெக்ஷன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஜெயித்தவர் தான். ஏன்னா வந்தோடனே மக்களோட ஓட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவுட்டர் ஏரியாலெலாம் போனீங்கன்னா விஜயகாந்த் சாரை வந்து ஒரு தெய்வமாக பார்க்குற ஒரு மக்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி நடிகர் சங்கம். இன்றைக்கி நடிகர் சங்கம் ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு வந்து சிங்கி அடிச்சிட்டு இருக்காங்க. விஷாலன் குரூப்பு, கார்த்திலாம். என்ன இந்த ஒரு மனுஷன் வந்து இருக்கிற கடன்லாம் அடைச்சாருங்க. சிவாஜி கணேசனால் கூட முடியல, இவர் முடிச்சாருங்க. ஸோ இது இருக்கிற கடன் அடைச்சி அந்த பத்திரத்தை மீட்டு கொடுத்த ஒரே மனுஷன் யாருன்னா விஜயகாந்த் சார் தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷன். அது மட்டும் இல்லாமல் நிறைய படிப்பு, சாப்பாடு எல்லா விஷயத்துலையுமே சேஞ்ச் ஓவர் கொண்டு வந்தது. ஏன்னா அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனில் வேறு ஒரு சாப்பாடு தான் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு அவர் உட்காந்து பார்ப்பாருங்க. ஸோ இதெல்லாம் எந்த மனுஷனுக்கும் வராது.
காலத்தின் கட்டாயம் என்ன பிரச்சனை வந்ததுன்னா, இவர் வந்து பாலிடிக்ஸில் என்ட்ராகக்கூடிய ஒரு சூழ்நிலையை வரும்போது, ஃபஸ்ட்டு அந்த ஜெயிச்சு வரும்போது தந்திரமாக அவர் செஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஜெயலலிதா வந்து டேரெக்டாக மோதின ஒரு ஆளும் இவர் தாங்க. ஸோ டேராக வந்து அந்த நாக்கம் படிச்சுட்டு இது பண்ணுறது நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவும் வந்து அவருடைய கட்ஸு, என்னடா பண்ணுவாடுங்கிற அந்த கட்ஸு. பட் அது ஒரு அந்த அம்மா வந்து ரொம்ப ராஜதந்திரி. ஸோ அந்த அம்மா வந்து ஒரு சூழ்ச்சி செய்து அரசியலில் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிச்சு. அந்த அம்மா அப்போயே சொல்லிச்சு, மார்க் மை வேர்ட்ஸ் அப்படின்னே சொல்லிச்சு. அதே மாதிரி அந்த அம்மா வந்து வச்சு செஞ்சுது, ஆட்களை செட் பண்ணியே பண்ணிச்சு. ஸோ அதில் வந்து கட்சியை வந்து டீக்ரேட் பண்ணது வந்து ஜெயலலிதா அம்மா. ஏன்னா வந்து அதை அப்படியே இறக்குனது வந்து அந்த அம்மா. உடல் ரீதியான விஷயங்கள் அதுக்கப்புறம் பாதிக்கப்படுது. அது மது சம்மந்தமான விஷயங்களில் வந்து பாதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இவருடைய தெரிஞ்சு ஒரு சில சூழ்ச்சிகள் உள்ளே நடந்ததுங்க. ஸோ அது வந்து உண்மையாக போய் நமக்கு தெரியாது. பட் கேள்விப்பட்டவரை ஒரு சில சூழ்ச்சிகளால் அவர் ஆப்ரேஷன் வந்து பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு சின்னதாக சர்ஜரி பண்ணாங்க. அந்த சர்ஜரியில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஸோ அது வேணும்ட்டு பண்ணாங்களா இல்லை, அதுக்கப்புறம் தான் அவரோட வாய்ஸும் சரி பேச்சும் சரி ஒரு மாதிரி இழுத்து பேச ஆரம்பிச்சது. ஸோ அது வந்து பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அதுக்கும் ஒரு சிலர் வந்து வேற ஒருத்தர் காரணன்றாங்க, அது நமக்கு தெரியாது. ஸோ அது எல்லாமே ரூமர்ஸ் சொல்லும்போது அது பெருசாக நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். ஸோ அது ஒரு பெரிய மைனஸ் ஆகி அதுக்கப்புறம் பாவம் அவருடைய விஷயங்கள் வந்து அவ்வளோ பெரிய ஜெயிண்ட், அவ்வளோ பெரிய ஆள் வந்து டோட்டலாக வந்து அவருடைய கேரியரே வந்து வேறு மாதிரி கொண்டு போயிடுச்சு. ஸோ என்னை பொறுத்தவரை விஜயகாந்த் வந்து நடிகனாக இருந்து ஒரு பெரிய மனிதனாக இருந்து நாட்டிற்கும் கிட்டத்தட்ட அந்த ஊருக்கு தமிழ்நாட்டுக்கே வந்து பெரிய நல்லது பண்ணக்கூடிய ஒருத்தர் அரசியலில் வந்து சறுக்கி விழுந்தது பெரிய ஒரு கஷ்டம். ஏன்னா வந்து அவரால் வந்து அவர் பெருசாக ஜெயிக்க முடியல, ஜெயிக்க விடலை. ஓகேங்களா, அரசியல் சூழ்ச்சி அவருக்கு தெரியலைங்க. அவர் ஒரு குழந்தை மாதிரி இருந்துட்டார். ஸோ அதுதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று பேக்கப் இல்லைங்க. நிறைய கட்சி தலைவர்கள் தான் ஒரு பெரிய பேக்கப் இருப்பார். கலைஞர் வந்தார்னா கலைஞர் பேக்கில் வந்து ஒரு அண்ணா இருந்தார், அண்ணாக்கு அப்புறம் எம்ஜிஆர் இருந்தார், எம்ஜிஆருக்கு அப்புறம் அப்படியே மாஸ்க்கு வந்தாங்க. ஸோ எம்ஜிஆருக்கு வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பெரிய மாஸ் இருந்தாலும் அவர் கீழே கையில் வச்சுட்டு இருந்த ஆளுங்கள்லாம் பெரிய ஆளுங்க, பெரிய ஆளுங்களை வந்து கையில் வச்சு ஆரம்பி இருந்தார். கிட்டத்தட்ட நிறைய அரசியல் வல்லுநர்களை வந்து கையில் வச்சுக்கிட்டார் எம்ஜிஆர். இவருக்கு வந்து அந்த மாதிரி ஆட்கள் அட்வைசரி கமிட்டிலையும் சரி ஒரு தோல் கொடுக்குற மாதிரி ஆட்கள் அமையாதது வந்து ஒரு பெரிய துரதிருஷ்டம். எல்லாத்துடைய பெரிய துரதிருஷ்டம் தெரியுங்களா, அவருடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமானது. இவருடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் தாங்க, இவரை மாதிரி உச்சம் தொட்டவரும் இல்லை, இவரை மாதிரி கீழே பாய் ரொம்ப கஷ்டப்பட்டவரும் இல்லை. ஆழ்ந்த வருத்தங்கள். ஏன்னா வந்து இவருடைய வாழ்க்கையை நமக்கு பாடம். என்ன தான் பெரிய மனுஷன் பெரிய லெவலில் இருந்தாலும் பழக்க வழக்கங்கள் பியூராக இருக்கணும், நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கணுங்கிறது தான் நான் சொல்கிறது. மதுவை. ஸோ அந்த மதுங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து விஜயகாந்த் 100 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பாருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ ரொம்ப வாழ்ந்த அனுதாபங்கள், உங்களுடைய வருத்தங்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.